கொத்து போராட்ட போடுவேன். வாயில நல்லா வந்துரும். வர்ற சட்டமன்ற கூட்டத்தொடர்ல 5ஆம் தேதி ஆரம்பிக்குது. சும்மா விட மாட்டோம். இன்னும் முதலமைச்சருக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஊரா வீட்டு நெய்ல அவர் வீட்டுக்கு இருக்கு ஸ்வீட் செஞ்சுட்டு இருக்கிறார். அவர் பாஷையில சொன்னதா அவருக்கு புரியும். அவர் பாஷை என்னன்னு உங்களுக்கு புரியும். டேஷ் முதலமைச்சர் இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசுது. இப்படி ஒரு முதலமைச்சர் நாங்க பார்த்ததே இல்லப்பா. வாயில நல்லா வந்துரும். எதுக்கு எடுத்தாலும் கொத்து போராட்டம் போடுவேன். முதலமைச்சர் தான் இப்படின்னா நீர்வளத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார். இப்படி ஒரு அமைச்சர் நீங்க பார்த்திருக்கவே முடியாது. பத்திரிகையாளர் பார்த்தாலே திருட மாதிரி ஓடுறாரு, தலைதெரிச்சு ஓடுறாரு. எந்த கேள்விக்கு பதில் கிடையாது. வேளாண் துறை அமைச்சர் அப்படி ஒருத்தர் இருக்கிறாரு. என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்காரு? வேளாண் பட்ஜெட்டை தூக்கிட்டு போய் திருப்பதிக்கு போய் பூஜை போட்டு கொண்டு போயிட்டு இருக்கிறார். இதுதான் இன்னைக்கு இந்த அரசுடைய லட்சணம். இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய லட்சணம். எந்த மாதிரி அமைச்சர்கள் அமைச்சிருக்காங்க? திருட்டு லாட்டரி இருக்கிற ஒரு அமைச்சர், திருட்டு விசிடி இருக்கிற ஒரு அமைச்சர், பிளாக்ல டிக்கெட் இருக்கிற ஒரு அமைச்சர், ஊட்டுக்கட்டையிலோட சுத்திட்டு இருக்கிற ஒரு அமைச்சர், எல்லாத்துக்கும் மேல போதை பவுடர் அமைச்சர். இப்படி மொத்த கேபினெட்டுமே ஒரு ஜோக்கர் கூட்டமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் அமைச்சிருக்கு. இந்த ஆட்சியில முதலமைச்சர் ரீல்ஸ் போடுறாரு, அமைச்சர்கள் ரீல்ஸ் போடுறாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், ஏன் பாத்ரூம் டாய்லெட் கூட இருக்கிறது இல்ல, உள்ள போய் ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. தேர்தல் பிரச்சாரத்தை பேசும்போது அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா விவசாயியா பிறக்கணும் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? சரி, நான் கேட்கறேன், இது அடுத்த ஜென்மம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். வாங்க, இந்த ஜென்மத்திலே விவசாயம் பண்ணலாமே, யார் எப்ப வேற விவசாயம் பண்ணலாம். இப்படி வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்ற முடியாம வாயில வடசொல்ற ஆட்சி தான் இன்று அமைந்திருக்கக்கூடிய இந்த தாவேக்காவுடைய அரசு. விவசாயிகள் தொடர்பான இந்த பிரச்சனைகள் எல்லாம் வர்ற சட்டமன்ற கூட்டத்தொடர்ல 2 நாள் ஆரம்பிக்குது. 5ஆம் தேதி ஆரம்பிக்குது. சும்மா விட மாட்டோம். இன்னும் தண்ணி வரல. காவிரி மேலாண்மை வாரிய தீர்ப்புப்படி ஜூன் மாசத்துல 9.9 டிஎம்சி தண்ணீர், ஜூலை மாசத்துல 32 டிஎம்சி தண்ணீர் அப்படின்னு மொத்தம் 42 டிஎம்சி தண்ணீர் நமக்கு வந்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரல. ஆனா இதை பத்தி இருக்கக்கூடிய முதலமைச்சர் வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறார். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன இங்க தமிழ்